கர்நாடகாவிற்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படின்னு சொல்லும்போது கர்நாடகாவினுடைய காங்கிரஸ் ஒரு மூத்த தலைவர் சொல்றாரு, முதலமைச்சர் விஜய் கன்வின்ஸ் செய்ய எங்க முதலமைச்சர் பாப்பாரு, இங்க வந்து மழை இல்ல வறட்சியாக இருக்கு, கன்வின்ஸ் செய்ய பாப்பாரு அப்படிங்கிற சொல்றாரு. ஒரு முதலமைச்சரை இவ்வளவு பெரிய பிரச்சனையில கன்வின்ஸ் செய்யறதுக்காகவா அங்க கூப்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுவும் எதிர்கட்சிகளுடைய விமர்சனமாக தான் இருக்கு. நாம போய் அவரை கன்வின்ஸ் பண்றதுதான் போறோம். அவங்க தெளிவா சொல்றாங்க. கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் பேசுனதையும் நம்ம பார்த்திருக்கோம். மேடம், இப்போ நம்ம சட்டப்பூர்வமான அணுகிட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் அவரு கன்வின்ஸ், நம்மளை கன்வின்ஸ் பண்றதை விட நாம அவரை கன்வின்ஸ் பண்றதா அந்த புது முயற்சி எடுத்ததே நம்ம தான். அதனால அவர் சொன்னாரு, என்ன சாப்பிட போறாங்க, பெங்களூர்ல போய் சாப்பிட்றதுனால எந்த தப்பு இல்லை, என்ன இட்லி தோசை, லண்டன்ல போய் சாப்பிடல, சிங்கப்பூர்ல போய் உட்காந்து சாப்பிடல, டாலர் கணக்கில் செலவு பண்ணி சாப்பிடல, சாப்பிட போனாருன்னா போய் டீ சாப்பிட போவாரு, இல்ல மிஞ்சி பண்ண இட்லி தோசை அங்க பெங்களூர் ஃபேமஸ், அதான் சாப்பிட போவாரு. இப்ப லண்டன்லயும் சிங்கப்பூர்லயும் உட்காந்து சாப்பிட போறாரு. என்ன பேச்சு? அப்புறம் சொன்னாங்கல்ல, இருங்க நான் முடிச்சிடறேன். சொன்னாங்கல்ல என்ன சொன்னாங்க? 74 சொன்னாங்களாம். எதுக்கு சொன்னா? யார் சொன்னா? இந்திரா காந்தி சொன்னாங்களாம், நாங்க பேசி தீர்த்துக்குருவோம். சொன்னதுனால நீங்க ஏமாந்தீங்க. சொன்னாங்கல்ல கேளுங்க மேடம். சொன்னாங்களாம் இந்திரா காந்தி முதல்ல வரலாற்றுல 1924 போட்ட முதல் ஒப்பந்தம் 50 வருடத்துக்கு அப்புறம் 74க்கு வருது. 36 சொன்னார், அது ஒரு தவறு. ரெண்டாவது அந்த 74 இந்திரா காந்தி சொல்றாங்க, இதை பேசி தீர்த்துக்கலாம், ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேணாம். ஏன் ஏத்துக்கிட்டீங்க? எதுக்காக ஏத்துக்கிட்டீங்க? அன்னைக்கு உங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது. உங்களை ஏமாத்தி கையெழுத்து வாங்கி அதை நீங்க ஒப்பந்தம் புதுப்பிக்காதபடி இந்திரா காந்தி பண்ண வேலை கர்நாடகத்துக்கு ஆதரவாக, அதை நீங்க ஏத்துக்கிட்டதனுடைய விளைவு இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்பு. ரெண்டாவது நடுவர் மன்ற ஆணையம் 2000 யார் அமைச்சாங்க? தீர்ப்பு எப்ப வந்தது? 2007 தீர்ப்பு. அப்ப யாருடைய ஆட்சி? மத்தியில யாங்க இருந்தீங்க? மாநிலத்திலும் திமுக ஆட்சி, மத்தியிலையும் காங்கிரஸ் திமுக ஆட்சி. அதை வெளியிட்டு இருக்கணுமா வெளியிட்டு கூடாதா? ஏன் வெளியிடல? 7 வருஷம் எதுக்கு வச்சிருந்தீங்க? ஆணையம் தீர்ப்பு இறுதி ஆணையம் வந்துருச்சு, ஏன் வெளியிடல? என்ன காரணத்துக்காக வெளியிடல? வெளியிட வேண்டியதானே? யார் வெளியிட்டது? அப்ப நீங்க இது எல்லா தப்புகளும் செய்யலாம். சொன்னாங்களா, கேட்கலையா, என்ன லாஜிக்கு? செய்யற தவறு அத்தனை செய்து தமிழ்நாட்டுக்கு துரோகத்தின் மேல துரோகமா செஞ்சு, காவிரிக்கு துரோகம், நீட்டுக்கு துரோகம், ஜல்லிக்கட்டுக்கு துரோகம், மீனவர்களுக்கு துரோகம், இலங்கை தமிழர்களுக்கு துரோகம், துரோகத்தின் உச்சக்கட்ட திமுக செஞ்சுட்டு இன்னைக்கு ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுக்கும்போது அதுல நொட்டை இதுல நொட்டை, ஏன் போறாரு? டீ சாப்பிட போறாரா, பஜ்ஜி சாப்பிட போறாரா, வடை சாப்பிட, என்ன நியாயம்? அதனாலதான் உட்கார வச்சிருக்காங்க. கொஞ்சம் மாற அமைதியா பொறுமையா ஆக்கப்பூர்வமா ஒரு நாகரிகமான வார்த்தைகள். ஒரு முதலமைச்சர் அவர் டீ சாப்பிட போறன்னு அவருக்கு தெரியாதா? அவர் சினிமா நடிகர் எல்லாம் பார்த்து சாப்பிட்டவர் தான். அப்போ அவருக்கு ஒரு முதலமைச்சருக்கு எப்படி கண்ணியத்தான பண்ண. அதனாலதான் ஒருத்தர் இங்க உள்ள ஜெயில இருக்கிறாரு, எலும்பை எண்ணு வேண்டாரு, அவரை எலும்பை எண்ணிட போறாங்கன்னா உள்ள வச்சுட்டாங்க. அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை திமுக மேல வச்சிருக்காரு. இல்ல, அதாவது எனக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 1991, 2007, 2016 3 தடவை ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் கர்நாடகாவில், சரிங்களா? இப்போ உங்களோட கூட்டணி ஆட்சிக்கு யார் உங்களுக்கு முட்டு கொடுத்துருக்கிறது? காங்கிரஸ். இப்போ காங்கிரஸோடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? காங்கிரஸ் தலைவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? இதுக்காக நீங்கள் ராகுல் காந்தி எத்தனை தடவை சந்திச்சிங்க? ராகுல் காந்தி சந்திச்சு எத்தனை தடவை அறிக்கை கொடுத்தீங்க? இல்லை நீங்கள் கோர்ட்டுக்கு போக மாட்டீங்க, கூட்டணி ஆட்சி காப்பாற்றிக்கணுன்றதுக்காக பேசுகிறீங்க. சகோதரர் திரும்ப ஊழல்னு பேசினார். சாமி, இப்போ வரைக்கும் சொல்கிறேன், எங்கள் கட்சி தலைவர்களை யாரோ ஊழல் வழக்குக்காக தண்டிக்கப்படலை. இந்த நிமிஷம் வரைக்கும் ஜோசப் விஜய் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடு 2015 ஒரு ரைடு நடந்தது. அந்த 2015 ஒரு ரைடு நடக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, புலி படத்துக்காக சார் 18 கோடி செக்கா வாங்கியிருக்காரு, 5 கோடி ரூபாய் கேஷா வாங்கியிருக்காரு. இந்த 5 கோடி ரூபாய் கேஷா வாங்கினதுக்கு இன்கம் டேக்ஸே கட்டலை, அதுக்கு ஒரு 1.5 கோடி ரூபாய் வரி கட்டணும்னு சொல்லிட்டு கேர்ட்ல இன்னைக்கு வரைக்கும் கேஸ்ல இருக்கு. ஃபைன் உங்களுக்கு 1.5 கோடி. நேர்மையானவர். அப்புறம் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காய்ஸ் ஒன்று இறங்கினாரு, அப்புறம் இந்த BMW கார் ஒன்று இறங்கினாரு. யார் பாருங்க நேர்மையை பத்தி பேசுறது இந்த நாட்டுல? அதான் பிரச்சனை. நான் ஊழலை பத்தி பேசல, நான் பேசவே இல்லை சார், அவர் தான் பேசினார். அப்ப பேசினா திருப்பி சொல்லிதான் ஆகணும். நீங்க எவ்வளவு நேர்மையானவர்கள், எவ்வளவு உண்மையானவர்கள், தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில நீங்க என்ன மாதிரியான செயல்கள் எல்லாம் செய்துட்டு நீங்க முதலமைச்சர் ஆயிருக்கீங்க சொல்லதானே வேண்டிய அவசியம். இப்போ அதுதான் நான் சொல்றேன், சப்ஜெக்டுக்குள்ள பேசுவோம். அவர் தான் சொன்னார் ஊழல் குற்றச்சாட்டு, நாங்க பேசல. அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்தோட முடிவுல தான் 74 பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இது எல்லாருக்கும் தெரியும். இது வெளிப்படையா எல்லா இடத்துல இருக்கிற வரலாறு. நான் இதை ஏத்தி மாத்திலாம் சொல்லல.
யதார்த்தத்தை தான் சொல்றேன். உங்களுக்கு பிரச்சனை ஜோசப் விஜய் போய் தனியா போய் டீ சாப்பிடல, எனக்கு கவலை கிடையாது. அவர் போற பிரச்சனை என்ன? காவேரி பிரச்சனை, தமிழர்களோட பிரச்சனை. நான் கேட்கறேன், அதான் சொல்ல, குறுவை சாகுபடிக்கு விதைச்சிட்டு உட்காந்து இருக்காங்கல்ல, ஜூன் மாதம் 12 திறக்கணும்ல, இன்னைக்கு ஜூலை முடிஞ்சு போச்சு. என்ன பண்றது சொல்லுங்க? அந்த சப்ஜெக்டை பேசவே மாட்டீங்களே. இப்போ பயணம் ரத்தாயிருச்சு, மீட் பண்ணல அப்படிங்கறதாயிருச்சு, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் விஜயின் முன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, தீர்வு எட்டப்படணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நமக்கு முன்னாடி இருக்கு? இல்ல, ஒன்னே ஒண்ணுதான், அதாவது உண்மையாவும் நேர்மையாவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற எண்ணம் இருக்கணும். முதல் விஷயம், கடந்த காலத்துல அது இருந்திருக்கும் இல்லையா? அதைத்தான் நான் சொல்றேன். ஜூன் 12 திறக்கணும். அப்ப நம்ம என்னைக்கு போகணும், அவர் என்னைக்கு முதலமைச்சரா பதவி ஏத்தாரு, அதுல இருந்து நீங்க கணக்கெடுங்கன்ற. நான் அதுல இருந்து அந்த நீங்க மற்ற விஷயங்கள்லாம் ரெண்டாவது, நீங்க விவசாயம்ன்றது தண்ணின்றது ஒரு மனுஷனோட இதயம் மாதிரி. அது இல்லைன்னா நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? அந்த ஒரு பேசிக் பிரச்சனை இருக்குல்ல. அப்ப எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்? நீருக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆகணும். அப்ப காவேரி நீருக்குன்னு வரும்போது நம்ம கொடுக்காம எப்படி உட்கார்ந்து இருக்க முடியும்? எல்லா கட்சி தலைவர்களும் சொல்றாங்க போக வேண்டாம்னு சொல்லி, எல்லா கட்சி தலைவர்களும், எல்லாரும் உங்களோட சீனியர்ஸ், அனுபவசாலிகள் எல்லாருமே. ஆனா நீங்க போகிறேன்னு பேசுறீங்க. சரி, போறேன்னு பேசினாலும் அதை அபிஷியலா சொல்லிட்டு போங்க தான் நாங்க கேட்டோம். ஒரு கேள்வி, கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக இந்த பிரச்சனைக்காக செய்த விஷயங்கள் என்னென்ன? இந்த 80 நாட்கள்ல தாவேகா செய்ய தவறியது என்ன? நீங்க எல்லா வருஷமும் நாங்க ஆட்சியில் இருந்த 5 வருஷமும் ஜூன் மாசம் தண்ணியை திறந்திருக்கோம். ஒண்ணு, திறக்கிறதுக்கு முன்னாடியே ஜூன் 12 திறக்கிறதுக்கு முன்னாடியே அதற்கான காலக்குருவை நாங்கள் விவசாயிகளுக்கான பொருட்கள் இடுபொருள்களை கொடுத்துருக்கோம். விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் நாங்கள் தான் வாசித்தோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் கிடையாது. சரிங்களா? அந்த விவசாயத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து எல்லா பொருளுக்கும் மானியம் கொடுத்து அதிகப்படியான கடன் கொடுத்தது நம்ம ஊரில் தான். அதுவும் எங்கள் ஆட்சியில் தான் கொடுத்தது. அதில் எந்த விதமான கருத்து கிடையாது. ஆனால் இதெல்லாம் செஞ்ச நாங்கள் தான் இன்னைக்கு உரிமையாக கேட்குறோம். ஜோசப் விஜய் அவர்கள் வெளிப்படைத்தன்மையோட நடந்துக்கணும், மக்களை பற்றி கொஞ்சமாவது கவலைப்படணும். இந்த காவேரி பிரச்சனையில், மேகதாது பிரச்சனையில் இதுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு என்ன வேலையோ அதை செய்யணுன்ற. குறைந்தபட்சம் நீங்க பாஜகவை எல்லா இடத்துலையும் நீங்க ஆதரிச்சாலும் கூட இந்த மாதிரியான விஷயங்களையாவது நீங்க குறைந்தபட்சம் பாஜகவை எதிர்க்கணும். குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு இடத்துல பாஜகன்ற வார்த்தையை நீங்க பதிவுபடுத்துங்க. குறைந்தபட்சம் நான் சொல்றது, உங்களுடைய அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இல்ல, உங்களுடைய எந்த விதமான ஸ்டேட்ல பிஜேபியை கண்டிக்கிறேன், பிஜேபியை எதிர்க்கிறேன், அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை. இன்னைக்கு கர்நாடகான்றது காங்கிரஸ் ஆட்சி செய்யற மாநிலம், உங்களுடைய கூட்டணி கட்சி. நீங்க பேசுங்கன்ற. நீங்க ஏன் பேசுறதே இல்லைன்னா, நீங்க பேசுறதுன்னா நேரம் இங்கிருந்து அங்க போய் பேசுறது இல்லை. சட்ட பிரகாரம் தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் ஒரு ஸ்டாண்ட் இருந்ததில்ல, அந்த ஸ்டாண்டை ஃபாலோ பண்ணுங்கன்ற. நீங்க ஒரு புது ஸ்டாண்ட் எடுக்கிறேன், அதான் சொல்ல, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, அப்புறம் என்னன்னு கேட்கறேன். இப்போ நீங்க நார்மலா வந்துடலாம், நார்மல் மோடுக்கு வந்துடலாம்ல, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தபோது திரும்ப திமுகவை நோக்கி ஒரு கேள்வி வைக்கப்படும். உங்க கூட்டணியில தானே காங்கிரஸ் இருக்காங்க, நீங்க பேச்சுவார்த்தை நடத்துங்க, கர்நாடகாவில் ஆடுறது காங்கிரஸ் தானே அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைப்பாங்க. இப்போ அதே விஷயத்த திமுக தாவேகா மேல வைக்கிறாங்க. உங்க கூட தானே கூட்டணியில் இருக்காங்க, நீங்க எதிர்த்து கூட பேச மாட்டீங்க, ஒரு சமரசம் பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஏன் போக மாட்டீங்கன்னு கேட்கறாங்க. பொதுவா அது அரசியலுக்காக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கள். நீங்க பிஜேபி இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி உங்க பிஜேபி தானே அங்க இருக்கிறாங்க, முன்னாடி பிஜேபி ஆட்சி இருக்கும்போது நீங்க ஏன் சொன்னா கேட்கலையா? அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அந்த மாநிலத்துக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்த மாநிலத்துக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி யாருக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னா கர்நாடகத்துக்கு, மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் யாருக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னா கர்நாடகாவுக்கு. ஏன்னா பாஜகவை தாவேகா முறையாக எதிர்க்கலங்கிறது தான் சொல்றாரு. நீங்க இப்போ எதிர்க்கிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை அதுக்கு பதில் சொல்லிடுறேன். ஜூன் 12 ஏன் திறந்து விடல? தண்ணீர் இருந்து திறந்து விடலையா? தண்ணீர் எங்கேருந்து வரணும்? உங்க ஆட்சி காலத்துல தண்ணி வந்துச்சுன்னா மழை பெஞ்சது. அதுக்கு முன்னாடி 2007 2014 3 முறை தண்ணி திறந்து விடல. அப்ப என்னாச்சு? வானத்துக்கிட்ட இறைவன்கிட்ட கேட்டு வாங்கினீங்களா? அப்பயும் போராட்டம் நடத்தினா எல்லா கட்சிகளும் போக வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லா கட்சிகளும் இன்னொன்று சொன்னாங்க. இப்ப சொல்றாங்க தெரியுமா, நீங்கள் மேகதாதுக்காண்டி ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வந்த போது அந்த தீர்மானத்துக்கு இடைச்சொருவலாக ஒரு தீர்மானத்தை சேர்த்து சொல்லுங்கன்னு சொன்னீங்களா? நீங்கள் நடுவர் மன்றம் அமைக்கணும்னு சொல்லி அதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் ரசிக்கல, எந்த கட்சியும் ஏத்துக்கல. ஆனால் தமிழக வெற்றி கழகம் திமுக சொன்னதுங்கிற ஒரு காரணத்துக்காண்டி ஏத்துக்கிட்டாங்க. அன்புமணி ஏத்துக்கல, விவசாய சங்கங்கள் ஏத்துக்கல, யாருமே ஏத்துக்கல. நீங்கள் சொன்னது முழுமையா யாராவது ஏத்துக்கிட்டாங்களா? யாருமே ஏத்துக்கல. என்னன்னா மேகதாதுக்கு விஷயத்துக்கு நடுவர் மன்றம் அமைக்கணும் ஒரு தீர்மானத்தை சேர்க்க சொன்னாங்க. அது முழுக்க தவறான அந்த இடைச்சொல்கள்.
ஒண்ணு. ரெண்டாவது வந்து உண்மையே நேர்மையா என்றைக்கு திமுக மக்களுக்கு உண்மையா நேர்மையா இருந்திருக்கு சொல்லுங்க. உண்மையா நேர்மையா திமுக என்றைக்கு மக்களுக்கு இருந்ததில்ல. நீங்கள் கொள்ளையடிப்பது, கோடிகளை சேர்ப்பது, இதுதான் உங்களுடைய நோக்கமா இருந்ததுனால்தான் மக்கள் வந்து உங்கள் வந்து ஒரு சாதாரண கோபம் இல்ல, விருப்பம் இல்ல, அந்த கோபத்தின் உச்சிக்கு தான் உங்களை வந்து இன்றைக்கு உட்கார வச்சிருக்காங்க. அதான் மாற்றம் வேணும் அப்படின்னு தாவேக்காவிற்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாற்றம் என்ன, தீர்வு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் வைக்கிறாங்க. அதாவது 60 நாள் 2 மாசம் ஆன நிச்சயமாக 60 நாள் அப்படிங்கிறது ஒரு குறைந்தபட்ச டைம் தான். வேலிடேட் பண்றது அப்படிங்கிறது சரியானதாக இருக்காது. நீங்க ஆக்கப்பூர்வமா செயல்படுறாரா இல்லையான்னு தான் பார்க்கணும். நீங்க முதல்ல வந்து இவர்களுடைய குற்றச்சாட்டு எல்லாமே வந்து இவர் பேசுறது இல்ல, இவர் பேசுறது இல்ல, இவர் பேசல, மோடி பேசுறாரா நான் கேட்கிறேன். அததான் சார் சொல்றாங்க. நீங்க வேற சொல்றீங்க மோடி அவர்களையும் விஜய் அவர்களையும் தான் கம்பேர் பண்ணி சொல்றாங்க. நான் சொல்றேன் மோடி பேசுறாரா. ஆனா மோடி பேசாட்டினா கூட நான் யாருடைய தீர்ப்பு முக்கியம்னா மக்களுடைய தீர்ப்பு. ஃபர்ஸ்ட் 5 வருஷம் பேசினாரு, பேசலாம். அடுத்து மோடி பேசலங்கிறதுக்காண்டி ஓட்டு போடாம விட்டாங்களா மக்கள்? மறுமுறை 5 வருஷம் பேசல, அதுக்காண்டி மக்கள் பெரும்பான்மையா ஓட்டு போடாம விட்டாங்களா? மறுமுறை 5 வருஷமும் பேசல, ஓட்டு போட மாட்டாங்களா? அது அல்ல, நடவடிக்கை என்ன, அங்க ஆக்ஷன், அதுதான் பார்க்கணும். சும்மாவே அவங்க ரெண்டு பேத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வேற இப்படி மேடம், நான் என்ன சொல்றேன், இவர்களுக்கு எப்பவுமே இன்னைக்கு வந்து பிஜேபியினுடைய கூட்டணி போவதற்காக திமுக எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லா முயற்சிகளும். அதனாலதான் இந்த ஆடு மாடு வெட்டுவதற்கு பிரச்சனை நீதிமன்ற தீர்ப்பு வரும்போது பேசல. தொகுதி மறைவரை வந்து முன்னாடி எதிர்த்தவர்கள் அன்றைக்கே 60 தொகுதி தெளிவா சொல்லியாச்சு. 60 தொகுதி அமித்ஷா இன்னைக்கு 60 தொகுதி கொடுத்தா ஏத்துக்கிறோம். இன்னைக்கு ஒன்னா போயிட்டாங்க. இன்றைக்கு எந்த விஷயங்களும் பாரதிய ஜனதா கட்சி இந்த கடைசியா ஸ்டாலின் எதிர்த்து அறிக்கை கொடுத்தது எதை சொல்ல ஸ்டாலின், நீங்க நான் சொல்றேன், குறிப்பிட்டு சொல்றேன், ஸ்டாலின் கொடுத்த அறிக்கைகள் என்ன? மத்திய அரசாங்கத்தையும் மோடி எதிர்த்து என்ன அறிக்கை கொடுத்து மத்திய அரசு ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை சொல்றாங்க அப்படின்னா அதை கடுமையாக எதிர்க்க வேண்டியது எதிர்க்கட்சியினுடைய பிரதான பிரச்சனையா, பிரதான ஒரு முக்கியமான விஷயமா, இல்ல ஆளும் கட்சி அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா செய்யணும்? மக்களுடைய பிரச்சனைகளுக்காக ஆளும் கட்சி எதிர்க்கணும். மக்களுடைய பிரச்சனைகள் இன்றைக்கு இந்த விஷயம் வந்த கையோட எதிர்ப்பு கொடுத்து கடிதம் அனுப்பினார் அந்த அமைச்சர் பேசணும்னா. இப்ப என்ன சொல்றாங்க, மத்திய அரசாங்கம் கொடுத்ததின் விளைவு, கடிதம் அனுப்ப விளைவு மோடி பார்த்தார், சரியா இருக்கிறார், சரியா எழுதியிருக்காரு, செய்தி தப்பாது, ரிட்டர்ன் பண்ணு, அந்த டிபிஆர் கேன்சல் பண்ணு. கண்ணிட்டு எதிர்க்கட்சியை விட ஆளும் கட்சி கடுமையாக பாஜகவை எதிர்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். கொள்கை எதிரி நீங்க அறிவிச்ச பிறகு நீங்க என்ன தெரியுமா, கொள்கை கோட்பாடு இந்த சண்முக சொன்ன திமுகவுக்கு கொள்கை எல்லாம் போடலாங்க இல்லைன்னு சொன்னாரு. திமுகவுக்கு கொள்கையில போடலாம் யார் சொன்னது? சண்முகம் இவ்வளவு கால கூட்டு சொன்னாரு. ஒண்ணுமே இல்லங்க. அதுக்கு என்ன முரசொலி எழுதுற கட்டுரைக்கு விரிவாக்கமாக இவர் பதில் சொல்லியிருந்தாரு. அதனால சொல்றேன், அதனால கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்னு அரசியல் எதிரி திமுக நிலைப்பாட்டுல சரியா போறாங்க. ஆனா உங்களுக்கு தான் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. அதுக்கு முன்னாடி என்ன, இதுக்கு பிறகு என்ன, கூடா நட்பு கேடா முடியும், அதற்கு பிறகு என்ன, பண்டாரம் பரதேசி, மாறி மாறி உங்களுடைய நிலைப்பாடு. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளை தாக்குறீங்க, கம்யூனிஸ்டுகளை தரைக்குறோம் குமுத இது முரசொலியில எழுதுறீங்க, மீண்டும் அவர்களை வர்றதுக்கான ஏற்பாடுகள் நடத்துக்கிறீங்க. வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் அவர்களை புனிதர் வாஷிங் மிஷின்ல போட்டு அவங்கள போட்டு சேர்த்துக்கிட்டு அவர்கள் நல்லவர்கள், கொள்கை பிடி உள்ளவர்கள் அப்படின்னு மாத்த போறீங்க. தேவைக்காக அரசியல் நாடகத்தை நடத்தக்கூடிய திமுக. ஆனா தமிழக வெற்றி கழகம் அப்படி இல்லை. அரசியல்ல வந்து சாணக்கியமான சகுனித்தனம் இருக்கக்கூடாது. அந்த சகுனித்தனம் தெரியாம இருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். அந்த அடிப்படையில் பிரச்சனையை நோக்கி தீர்வு காணி போயிட்டு இருக்காரு. அந்த பிரச்சனை என்னன்னு தெளிவா சொல்லுங்கன்னா, இது ஒரு பிரச்சனை, அது ஒரு பிரச்சனை, அமைச்சர் பேசாத பிரச்சனை, இந்த அமைச்சர் பேசுற பிரச்சனை. நீங்க திமுக ஆட்சியில் நடந்த அட்டூழியம் அல்ட்ராசிட்டி போல இதுவரைக்கும் எந்த ஆட்சியில் நடக்கல. அதுக்கெல்லாம் தீர்வு கண்டிருக்குதான் இந்த ஆட்சி. இதுதான்